அப்ப இன்னொரு காலை நேரத்துல நாங்க இன்றைக்கு வந்திருக்கிறோம் தேவனுக்கு ஸ்துதிக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. அது மட்டுமல்ல, உண்மையாகவே முக்கியமாக இன்றைய நாள் நாங்க என்ன இந்த 40 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். எங்களுடைய கத்தோலிக் கேலண்டர் நான் சொல்லுவேன். 40 நாட்கள் மிகவும் முக்கியமானது. அதை சொல்லிக்கொண்டே நான் சொல்றேன். நீங்க நிறைய பேர் இதுல இருக்கிறீங்க. ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆள் கேமராவை நீங்க ஆன் பண்ணுங்க. ஏண்டா உங்க முகம் பார்க்காம இல்லையா, சுவிட்ச் தெரியுது, சில ஆட்கள்ல ரிமோட் தான் தெரியுது. அப்ப 7 நாட்கள் வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா கதைக்கிறவருக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கு. சரி, அப்ப இன்றைக்கு நாங்க என்னத்தை பற்றி பேச போகிறோம் என்றதை பற்றி நாங்க இப்ப பார்ப்போம். இன்றைக்கு எரேமியா புத்தகத்துல இருந்து முதல் வாசகமும் அதுக்கு பின் லூக்கா புத்தகத்துல இருந்து வாசகம் இருக்குது. இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போற அந்த வார்த்தை என்னண்டா, நாங்க அதை ஒரு தலையங்கமா எடுத்துக்கொண்டோம்டா என்ன சொல்லலாம், கிறிஸ்தவ கீழ்ப்படிவு, கிறிஸ்தவ மனமாற்றம், கிறிஸ்தவ அல்லது கிறிஸ்தவ சேவை என்று நாங்க சொல்லுவோம். என்னது கிறிஸ்தவ பணி இல்ல, முதல் இப்படிதான் வரணும். அது ஆர்டர் இருக்குது. கிறிஸ்தவ கீழ்ப்படிவு, கிறிஸ்தவ மனமாற்றம், பின்னர் கிறிஸ்தவ சேவை. சரியா? அப்ப அதுதான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ரைட்? அப்ப நாங்க உடனடியாக எரேமியா புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து பார்ப்போம். 5 வசனம் இருக்கு. எரேமியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ல இருந்து 28 மட்டும். சரியா? அதை நாங்க வாசிப்போம். சரி, உங்களுக்கு ஸ்கிரீன்ல அது வரும். ரைட், பாருங்க. ஆண்டவர் கூறியது, நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கிற கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு கடவுளா இருப்பேன். அப்ப நான் என்ன சொன்னேன்? தலையங்கமா நான் சொன்னேன் கிறிஸ்தவ கீழ்ப்படி இல்லையா? அப்ப இன்னைக்கு நாங்க உலகத்துல பாக்குறோம், கீழ்ப்படி வந்தது நாங்க உலகத்துல பாக்குற கொஞ்சம் வித்தியாசம் இல்லையா? பாஸ் சொல்றத நாங்க கேட்காட்டி என்ன நடக்கும்? சம்பளம் குறையா வரும், இல்லாட்டி வேலையை விட்டு போக வேண்டியிருக்கும். அப்ப பாஸ் என்ன சொல்றாரோ, விருப்பமோ இல்லையோ, நாங்க அதை ஏசியாவது அதை செய்யும் இல்லையா? அப்படித்தான் கீழ்ப்படிவான எங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப ஆனா ஆண்டவர் எங்களுக்கு வித்தியாசமான ஒரு கீழ்ப்படிவை பற்றி இன்றைக்கு சொல்லி தர போறோம். அந்த கீழ்ப்படிவுல நாங்க வாழ்ந்தோம்டா, இந்த 40 நாட்கள் நாங்கள் அதுல வாழ்ந்தோம்டா, எங்களுக்கு மனத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற விதத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு, எங்களுடைய சமுதாயத்தோடு நாங்கள் உறவாடும் விதத்திலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? அப்ப கடவுள் என்ன சொல்லுகின்றார்? இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள். அதாவது எனக்கு நீங்கள் கீழ்ப்படிவாய் இருங்கள். இதைத்தான் கடவுள் எங்களுக்கு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப அப்புறம் சொல்ற, அடுத்ததா சொல்ற, நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள், நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடிங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள், நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடிங்கள், அது உங்களுக்கு நலன் பயக்கும். அப்ப கடவுள் சொல்ற, நீங்க எனக்கு கீழ்ப்படிஞ்சீங்கண்டா நீங்க என்னுடைய மக்களாயிருப்பீங்க, நான் கட்டளையிட்ட நெறிகளை நீங்க கடைபிடிப்பீங்க இல்லையா? அப்படி நீங்க கடைபிடித்தால் அது உங்களுக்கு என்ன செய்யும்? கவலையை கொண்டு வரும். ஐயோ, இந்த கடவுளோட விஷயத்த நாங்க செய்யணுமே இல்லையா? கடவுளோட விஷயம் சேர்க்கல எப்படி இருக்கும்? இவரை அன்பு செய்யணுமே அப்படின்னு நாங்க நாங்க உண்மையா நாங்க அந்த தூய ஆவிக்குள்ள இல்லையாண்டேக்கலாம் அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா கஷ்டமா கடினமா தோணும் இல்லையா? சரியான வாழ்க்கை, தூய வாழ்க்கை வாழ்வது கஷ்டமா தோணும். ஆனா நாங்க கடவுளுக்கு கீழ்ப்படுகிற நேரத்துல, தூய ஆவி மூலமா கீழ்ப்படுகிற நேரத்துல அது நலன் பயன். சரியா? அப்ப இதுதான் கிறிஸ்தவ கீழ்ப்படி. அது யாருக்கும் பயந்தோ இல்லாட்டி அது கிடைக்காது இது கிடைக்காதுன்னு கீழ்படுறது இல்லை. இப்ப நாங்களும் அப்படி வாழ்ந்திருக்கிறோம் இல்லையா? எங்களுக்கும் நாங்க என்ன செய்யறோம்? நாங்க இதை செய்தா கடவுள் எங்களுக்கு இதை தருவாரு என்ன அந்த பழைய வாழ்க்கை நாங்க வாழ்ந்துருக்கோம் இல்லையா? நான் இந்த 40 நாளும் குடிக்காம இருப்பேன். என்ன ஈஸ்டர் சண்டே அண்டு இல்லையா? அப்பதான் கோத்துல எல்லாம் நாங்க திறக்கணும். அப்ப அப்படி நாங்க வாழ்ந்துருக்கோம் இல்லையா? அப்ப அந்த 40 நாட்கள்ல எப்படியாவது பல்ல கடிச்சு கொண்டு செய்துட்டு அதுக்கப்புறம் நாங்க எப்படியும் வாழலாம். அப்படி இல்லை, அந்த கீழ்ப்படிவு இல்லை இல்லையா? அப்ப இந்த கீழ்ப்படிவு என்பது வித்தியாசம். இந்த கீழ்ப்படிவு என்பது
நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாகவே கிறிஸ்துவோடு இருக்கும் அன்பின் நிமித்தம் என்ன செய்யறோம்? நாங்க அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அப்படி அவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது, அவருக்கு செவி கொடுக்கிற பொழுது நான் சொல்றேன், நான் உங்களுடைய கடவுளா இருப்பேன். அப்ப அதுல ஒரு பெரிய ஆழமான ஒரு வார்த்தை இருக்கு. நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன். எழுதுறவர்கள் எழுதிக் கொள்ளலாம் இல்லையா? அதாவது அர்த்தம் என்ன? எங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் அவர் எங்களுக்கு மேலாக கடவுளாக இருப்பார். அழகான வார்த்தை இல்லையா அது? நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன் இல்லையா? அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தரம் கண்டுக்கிறேன். ஐயோ, இந்த பிள்ளைய நான் விட்டுட்டேனே, இப்ப இந்த பிள்ளைய நான் விட்டதால இதுல எனக்கு பலன் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு பணம் இல்லாமல் போகலாம், நிம்மதி இல்லாமல் போகலாம், இல்லாட்டி இந்த விட்ட பிள்ளையில ஒரு கான்சிக்வன்ஸ் சொல்றேன், ஒரு விளைவு இருக்கு, இந்த பிள்ளையின் விளைவு இருக்கு. ஆனால் எப்ப நான் இந்த பிள்ளையை கொண்டு வந்து கடவுள்கிட்ட கையில ஒப்படைக்கிறேனோ கீழ்ப்படிவால் என்ன நடக்கும்? இந்த வார்த்தை உண்மையாகிறது. என்ன இந்த வார்த்தை? நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன். ஐ வில் பி யோர் காட் இல்லையா? அதன் அர்த்தம் என்ன? உங்களுடைய பாவத்துக்கு மேலாக நான் இருப்பேன் இல்லையா? உங்களுடைய அடிமைத்தனத்துக்கு மேலாக நான் இருப்பேன். உங்களுடைய கவலை, உங்களுடைய மன உளைச்சல், அதாவது டிப்ரெஷன் இல்லையா? உங்களுடைய உடலில் இருக்கும் நோய்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சச்சரவுகள் இல்லையா? குடும்பத்தில் இருக்கும் பிளவுகள், இதற்கு மேலாக நான் இருக்கிறேன். அழகான வார்த்தை இல்லையா? இதற்கு மேல நாங்கள் நினைக்கிறோம் அப்படி. நாங்க எப்போ நினைக்கிறோம்? எங்களோட பிரச்சனையை விட கடவுள் எப்படி பெருசா இருப்பாரு நாங்க அப்படிதான் நாங்க நினைக்கிறோம் இல்லையா? கடவுளுக்கு எங்களோட பிரச்சனை கடவுளுக்கு தெரியாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தால், இந்த கீழ்ப்படிவு நீங்கள் செய்யற இந்த கீழ்ப்படிவு உலகம் மாறி இல்லை, இது அன்பின் நிமித்தம் மாற கீழ்ப்படிவு. அதுல நீங்க கீழ்ப்படிந்தால் நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன். உண்மையாக அன்பார்ந்தவர்களே, இந்த இந்த உண்மை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உண்மையாக நிறைய பேர் பெற்றவர். உங்களுக்கு விளங்குதா? இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் உண்மையாகவே பேர் பெற்றவர். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த உண்மை விளங்குறது இல்லை. நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாக இருப்பீங்க. அதை விட ஒரு பேரு பெற்றது இந்த உலகத்தில் இல்லை. சரியா? அப்ப அடுத்த வசனங்கள் நாங்க உடனடியாக வாசிப்போம். சரியா? அப்ப அதுல அந்த கடைசி பகுதி சொல்றது, அது உங்களுக்கு நலம் பயக்கும் இல்லை. இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிக்கிறது? கடவுள் உங்களுக்கு, நான் கடவுளா இருப்பேன் என்றால் என்ன? அவர் மேல எங்களுடைய பாவங்களை, பிழைகளை, எங்களுடைய துன்பங்களை, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய இயலாமை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இருக்கின்றார். அதான் அதோட உண்மை இல்லையா? அப்ப அப்படி இருக்கைகள் என்ன கடவுள் சொல்றார்? இது உங்களுக்கு நலம்தான் பயக்கும். எனக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, என் கட்டளையின்படி வாழ்ந்தீங்கன்னா இது உங்களுக்கு நலம் பயக்கும். சரி, அடுத்த வருஷங்களாக உடனடியா வாசிப்போம். அப்படி கீழ்ப்படியாவிட்டால் என்ன நடக்கும் இல்லையா? அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார். பாத்தீங்களா? அப்ப இது கீழ்ப்படியாமை என்றதுக்கு இந்த வசனம் உதாரணமா இருக்கு. கீழ்ப்படியம் இல்லை அவர்கள் இல்லையா? அவர்களின் பிடிவாத குணத்தில் தீய உள்ளத்தில் திட்டப்படி நடந்தனர் இல்லையா? முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்றார். அப்ப இதுல ஒரு மறை உண்மை நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன். முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்றார் என்ற வார்த்தையில மறை உண்மை ஒன்று இருக்குது இல்லையா? அப்ப இப்ப நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம் இந்த ஒரு பயணத்துக்குள்ள, ஒரு இயேசோட ஒரு உறவு இல்லாம வாழ்க்கையில வாழ்ந்திருக்கு. அப்ப அந்த வாழ்க்கையில என்ன நடக்கும்டா, நாங்க நினைக்கிறோம் இல்ல, நாங்க கடவுளுடைய சேவையும் பெருசா செய்யல, யாரோட சேர்ந்து இப்படி செய்யல, நாங்க பிழையும் செய்யல இல்ல, நாங்க பாவி இல்லை, நாங்க யாரையும் கொலை செய்யல, நாங்க வங்கிய வங்கிய உடைச்சு பணத்தை திருடல, அப்படித்தான் நாங்க நினைக்கிறோம் இல்லையா? ஒரு பக்கத்துல நிறைய பாவியல் இருக்கும், ஒரு பக்கத்துல நிறைய சேவை செய்யறாங்க, மத்தியஸ்தமா நிற்கிறோம் இல்லையா? அப்படித்தான் நிறைய பேர் வாழ்றாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு மெதுவா வந்து, சரி நான் கிறிஸ்தவன், என்ன ஒரு சின்ன ஷாட் எடுக்கிறேன் இல்லையா, இருந்துட்டு ஒரு ஷாட் அடிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் பார்க்க போகலாம், எல்லாம் ஓகே. அப்படியே நாங்க மத்தியஸ்தத்தை நிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இப்படி முன்னோக்கி செல்லாட்டி என்ன நடக்கும்? நீங்க பின்னுக்கு தான் போவீங்க. அப்ப அதுலதான் நான் அந்த சொன்னேன் உங்களுக்கு, தேவ சேவை என்று சொன்னேன் இல்ல. முதலாவது கீழ்ப்படிவு, பிறகு மனமாற்றம், தேவ சேவை. அது மூன்றும் முக்கியமானது. அப்ப இந்த வார்த்தை அழகா சொல்ற, நீங்க முன்னோக்கி செல்லாட்டி என்ன நடக்கும்? முன்னோக்கி செல்லாட்டி கிறிஸ்தவ சேவை என்பதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தம் நீங்க பின்னுக்கு தான் செல்ல போறீங்க. சரி, அடுத்த வார்த்தையை நாங்க உடனடியா வாசிப்போம்.
உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டில் இருந்து வெளியேறிய நாள் இருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். கடவுள் சொன்ன இறைவாக்கினர் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை, முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். ரைட், அடுத்த சொல்கிறது, நீங்கள் அவர்களிடம் இச்சொற்கள் எல்லாம் கூறுவாய், அவர்களோ உங்களுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள். அப்ப என்ன தொடர்ந்து என்ன சொல்லப்படுகிறது? இந்த கிறிஸ்து கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் எனக்கு கீழ்ப்படியவில்லை. நீங்கள் கீழ்ப்படிந்தால் நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன். அது பெரிய அது பெரிய ஸ்டேட்மெண்ட். அது என்ன? அது ஒரு சரியான முக்கியமான வார்த்தை. இயேசு கிறிஸ்து கடவுள் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்ற அர்த்தம் என்ன? நாங்க பேறு பெற்றவர்கள். எங்களுடைய பணப்பிரச்சனை, எங்களுடைய வேதனை, எங்களுடைய துன்பம், எங்களுடைய நோய், எங்களுடைய நொடி, எங்களுடைய அவிசுவாசம் எல்லாவற்றுக்கும் விட மேலாக நான் அரியணையில் கடவுளாக உங்களுக்கு இருப்பேன். இல்லையா? அது மிகவும் அழகான. சரி, நேரம் இல்லை, அடுத்ததுக்கு நாங்க நற்செய்தி வாசகத்துக்கு போவோம். அப்ப உங்களுக்கு விளங்கிட்டு தான் என்ன நான் சொன்னேன்னு முதல்ல அந்த கிறிஸ்தவ கீழ்ப்படிவென்பதை கடவுளங்களை சொல்லித் தருகிறார். எப்படி நாங்க கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற கடவுளங்களுக்கு சொல்லித் தருகிறார். சரி, இப்ப நற்செய்தி வாசகத்துல லூக்கா புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 14-23. லூக்கா புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 14-23. சரி, இது என்ன? இது நாங்க நிறைய தரம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? நான் சிறிய பிள்ளையா இருக்கேக்கல இந்த வாசகம் வாசிக்க தொடங்கினோன்னு நான் டக்குன்னு ஷட் டவுன் ஆயிடுவேன். அது அர்த்தம் என்ன? எனக்கு இது என்னண்டே விளங்காது இல்லையா? பிறகுதான் எனக்கு இது விளங்க தொடங்கினது. ரைட், என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் இயேசு பேச்சிலிருந்து ஒருவரிடம் இருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேற கூட்டத்தினர் வியந்து நின்றனர். பேச்சற்ற அவர் பேசினார், கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேய்களுக்கு தலைவனாகிய பெயல்சபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகின்றான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதும் ஒரு அடையாளம் காட்டுமாறு கேட்டனர். ரைட், அப்ப என்ன நடக்கின்றது? இந்த இடத்துல இயேசு அந்த பேயை ஓட்டிய பொழுது எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கணும் இல்லையா? இயேசு பேயை ஓட்டுறத பார்த்து கொண்டிருக்கணும் இல்லையா? பார்த்து கொண்டது என்ன சொல்லினோம்? இவர் பெயல்சபூலை கொன்றே இந்த பேய்களை ஓட்டுகின்றார்ன்னு சொல்லிக்கணும். என்ன சொல்லினோம்? இவர் பெயல்சபூலை கொண்டே இந்த பேய்களை ஓட்டுகின்றார் இல்லையா? இன்னும் சில பேர் இவரை சோதிக்க நோக்கத்துல கேட்கணும், வானத்திலிருந்து இன்னொரு அடையாளம் இல்லையாண்டு கேட்கணும் இல்லையா? அப்ப இயேசு அதுக்கு ஒரு பதில் சொல்ற. அதுதான் அடுத்த வசனம். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும், அவ்வாறே பிளவுபடும் வீடும் வீழ்ந்து விடும். அப்ப இது அழகான வசனம் இல்லையா? இதைத்தான் நீங்க நோட் பண்ணணும். இன்னைக்கு இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து, அப்ப இயேசுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அவருடைய சிந்தனை எல்லாம் கடவுளுக்கு தெரியும். சொல்லுகிறார், தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும், அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்து போகும். அப்ப என்ன சொல்றார்? இது எங்களுடைய உள்ளார்ந்தத்தை பற்றி கதைக்கிறார். இது எங்களுடைய மனிதத்தை உள்ளார்ந்தத்தை பற்றி கதைக்கிறார். அது என்ன சொல்றார்? தனக்கு எதிராக தொழிற்படும் வீடுண்டா என்ன? எங்களுடைய உடல். நாங்க என்னன்னு சொல்லுகிறோம்? நாங்க சொல்றோம், இட்ஸ் a temple of God இல்லையா? கடவுளின் தேவாலயம் என்று எங்களுடைய உடத்தை நாங்க சொல்லுகிறோம். டெம்பிள் ஆஃப் காட், கடவுள் இருக்கும் வீடு என்று எங்களுடைய இதயத்தை நாங்க சொல்லுகிறோம் இல்லையா? அப்படி சொல்லல, நாங்க கடவுளுக்கு எதிராக நாங்க போறோம்டா, அதன் அர்த்தம் என்ன? எங்களுடைய வீடு எங்களுக்கு எதிராக செல்லும் பொழுது என்ன நடக்கும்? அது பிளவு. இதைத்தான் கடவுள் அந்த வார்த்தையில அழகா சொல்லுங்க இல்லையா? எங்களுக்கு எதிராக செல்லும், தனக்கு எதிராக தானே செல்லும் எந்த அரசும் பாழாய். அப்ப அதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு. அந்த பெரிய உண்மை என்ன? எங்களுடைய மனதின் உண்மையான தேடல் யார்? இயேசு கிறிஸ்து. எங்களுடைய மனதின் உண்மையான தேடல் கடவுளுடைய அன்பு இல்லையா? ஆனா என்ன நடக்கின்றது? நாங்கள் அந்த கடவுளுடைய அன்பை தவிர்த்து வேறு விஷயங்களை, அப்ப அதுக்குத்தான் கடவுள் இந்த இயேசு சொல்லுகின்றார்,
தனக்கு எதிராக பிளவுபடும் இந்த அரசு போகும் வாரே எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார். மனம் மாறுங்கள் இல்லையா? அப்ப இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகத்தின முன் வசனம் என்ற ஒரு பகுதி இருக்கு, அதை பாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்று சொல்லுங்க. முன் வாசகம் என்ன சொல்றது? முழு இதயத்தோடும் நீங்கள் திரும்பி பாருங்கள் இல்லையா? இல்லாவிட்டால் நீங்கள் கடவுளை தேடாத மக்களாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் ஒரு வீடு தனக்கு எதிராக தொழிற்படுகின்றது. நீங்களே உங்களுக்கு எதிராக தொழிற்படுறீங்க, உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்த கடவுளை அவர்கள் அறியவில்லை, தூயாவின் அபிஷேகம் அவருக்கு தெரியாது, கடவுளோடு உறவு இருக்குன்னு அப்படி வாழ்ந்த இல்லையா? அப்ப என்ன நடக்கின்றது? அப்ப உங்களுடைய வீடு உங்களுக்கு எதிராக தொழிற்படுகின்றது. அப்ப நீங்க உங்களோட சக்தியில வாழ வேண்டும், உங்களோட வல்லமையில முட்டி மோதி மனம் இல்லா உடைந்த நிலையில நீங்க வாழ வேண்டியிருக்கு இல்லையா? பட் இன்றைக்கு என்ன அடவலங்களுக்கு என்ன சொல்கின்றார்? முழு இதயத்தோடும் நீங்கள் திரும்பி வாருங்கள். அப்படி திரும்பி வரும் பொழுது நான் உங்களுடைய கடவுளாக யார்கிட்ட கடவுளாக இருப்பேன்? எந்த இல்ல பிரதர், நான் கொஞ்சம் பாவி, நான் கொஞ்சம் கூட பாவி இல்லையா, நான் நினைக்கல இல்லையா? இல்லாட்டால் மற்ற பக்கம் இருக்கு, என்ன எந்த கணவற்ற ஷூரா இல்ல பிரதர், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, எனக்குத்தான் அப்படி மமதை இருக்கிறது. ஆக நான் எங்களை பற்றி குறைவா நினைக்கிறார்களும் இருக்கிறீங்க. அப்படி ரெண்டு பக்கம் இருக்க வேண்டாம். என்ன இன்றைக்கு கடவுள் என்ன எனக்கு சொல்லுத, என்னுடைய பிரச்சனைக்கு சொல்லுகின்ற, என்னுடைய வேதனைக்கு சொல்லுகின்றார், என்னுடைய மன உளைச்சலுக்கு சொல்லுகின்றார், என்னுடைய பண பிரச்சனைக்கு சொல்லுகின்றார், என்னுடைய முடியாம இயலாமை என்று நான் விழுந்த இடத்துக்கு கடவுள் சொல்லுகின்றார், நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன். சரியா? அது சரியான முக்கியம். அதை நீங்க மனசுல ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் என்னுடைய மக்களாய் இருப்பீர்கள். சரியா? இல்லாவிட்டால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையா இல்லாவிட்டால் முன்னே செல்ல மாட்டீர்கள், பின்னே செல்லுவீர்கள் இல்லை? எப்பொழுதும் முன்னோக்கி செல்ல மாட்டீர்கள், பின்னே வருவீர்கள். ஆனால் அதான் முக்கியம், உங்களுக்கு அது விளங்க வேண்டும். உங்களுடைய வீடு கடவுள் துயில் கொள்ளும் இல்லமாகிய உங்கள் இதயம் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும்? அது தனக்கு தானே எதிராக சண்டை செய்யும் இல்லையா? அப்ப நீங்க கடவுளுக்குள்ள வாழ இல்லைன்னா அதுதான் நடக்கும். நாங்க சண்டை பிடிக்க வேண்டியிருக்கு, நாங்க இந்த உலகத்தை வெல்ல வேண்டியிருக்கு. யாரோ ஒருத்தன் காலம் எழும்பி யோசிப்பான்னு இன்றைக்கு இவரோட யுத்தம் செய்யணும் என்று இலங்கையில் இருக்கிற நாங்கள் என்ன நடக்கும்? பெட்ரோல் விலை கூடுமா, நாளைக்கு வாழலாமா, என்ன நடக்கும்னு கவலைப்பட வேண்டி இருக்கு இல்ல? அப்படித்தானே உலகம் இல்லையா? அப்ப நாங்க அந்த உலகத்தோட கஷ்டப்பட்டு போராட வேண்டி இருக்கு. ஆனா இன்றைக்கு கடவுள் எங்களுக்கு சொல்லுகின்றார், கீழ்ப்படிவில நாங்க வாழ்ந்தோம் என்றால், தூயாவின் அபிஷேகத்துல நாங்க மனமாற்றத்துக்கு உட்பட்டோம் என்றா இந்த தவச காலத்துல என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள அமைதி சமாதானம் இல்லையா? வேறு ராஜ்யங்கள் எங்களை வந்து கைப்பற்ற முடியாது. இது கடவுள் துயில் கொள்ளும் இது. அப்ப முதலாவது கீழ்ப்படிதல், இரண்டாவது மனமாற்றம். அதுக்கு பின்னால் இது ரெண்டும் நடந்தா பிறகு நாங்க செய்ய வேண்டிய ஒரு மூன்றாவது வேலை இருக்கு. அது என்ன வேலை? தேவ சேவை. அப்ப இந்த நிறைய பேர் அன்னைக்கு இந்த ஜூம்ல இருக்கிறார்கள், எங்களுடைய குயித்தாண்டர் குழுமத்துல இருக்கிற எங்களுடைய சகோதரர்கள் இல்லையா? கடவுளுடைய சேவையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள். அப்ப இன்றைக்கு எங்களுக்கு முக்கியம் இந்த மூன்றாவதையும் நாங்கள் செய்வது. அது என்ன? கடவுளுடைய ஊழியத்தை நாங்க செய்ய வேண்டும். அது வந்து சர்ச்ல மட்டுமில்ல இல்லையா, தேவாலயத்துல மட்டுமில்லை, உங்கள் குடும்பங்கள்ல கடவுளுடைய ஊழியத்தை நீங்க செய்ய வேண்டும் இல்லையா? உங்களுடைய வேலை தளத்துல நீங்க கடவுளுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கோபம் வார நேரங்கள் இருக்கலாம், கஷ்டம் வார நேரங்கள் இருக்கலாம், எங்களுடைய மமதை எங்களுடைய இடங்களை நாங்க பிடிச்சு கொண்டு வார நேரங்கள் இருக்கலாம். அந்த நேரத்துல கீழ்ப்படிவோடு மனமாற்றத்தோடு கடவுளுடைய சேவை செய்யும் அந்த எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் இந்த தவக்காலத்துல கிறிஸ்து என்ன செய்கின்றார்? பிளவுபட்ட எங்கள் இல்லம், அதுதான் எங்களுடைய உடல், எங்களுடைய மனம், எங்களுடைய வாழ்க்கை இல்லையா, அந்த பிளவுபட்ட வாழ்க்கையை ஒரு அழகான புது வீடாக மாற்று இல்லையா? கிறிஸ்துவின் த கிங்டம் ஆஃப் காட் இல்லையா, கிறிஸ்துவின் அந்த ராஜ்யம் எங்களுடைய இதயத்துக்குள் வர, அந்த இதயத்துக்குள் அது வர தொடங்கின உடனே பிரச்சனைகள் இல்லாம போமா? உடனே பிரச்சனை இல்லாம போமா? சரி, இந்தியால இருந்து ஷுவரா ஒற்று பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில், அப்படி வருமா? இல்ல, நான் நினைக்கல இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். மனித வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத ஒருவரே. ஆனால்
அந்த பிரச்சனைக்கு மேலாக கடவுள் எங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை அமைத்து தருவார். அந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக பயணிக்க எங்களுக்கு கடவுள் விசுவாசத்தை, நம்பிக்கையை தருவார். அதைத்தான் அந்த முதல் வாசத்துல கடவுள் என்ன சொன்ன, நான் உங்களுக்கு கடவுளாக இப்ப எங்க இருக்கிறார், அரியணையில வீட்டிருக்கிற உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக இருக்கிற இல்லையா, எங்களுடைய பாவங்களுக்கு மேலாக இருக்கின்ற. எப்பொழுதன் கீழ்ப்படுகின்றானோ, எப்பொழுதன் மனம் மாறுகின்றானோ, எப்போ ஒருவர் கடவுளின் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றானோ அவர்களுக்கு இந்த வரப்பிரசாதம். இல்லாவிட்டால் உங்கள் வீடு உங்களுக்கு எதிராக பிளவுபடும். நீங்கள் உங்களுக்காக அமைத்துக் கொண்ட வாழ்க்கையே நரகமாக மாறும். நீங்கள் உங்களுக்காக தேடிக்கொண்ட குடும்பமே உங்களுக்கு எதிராக இருக்கும். உலகமே உங்களுக்கு எதிராக செயற்படுவதை போன்று உங்களுக்கு விளங்கும். அதனால் அன்பானவர்களே, இன்றைய காலையில கடவுள், நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன். அதுதான் எங்களுடைய வார்த்தை. என்னது? நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாக இருப்பேன். நாங்கள் கடவுளுக்கு ஒரு நிமிடம் எடுத்து நன்றி சொல்வோம். கண்களை மூடிக்கொண்டு, அன்பான தந்தை, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையில் எங்களை அழைத்ததற்காக நன்றி. இன்று நாங்கள் உம்மிடம் வந்து முழந்தாளிட்டு மன்னிப்பு கேட்கிறோம், மனம் மாறுகின்றோம், கீழ்ப்படுகின்றோம். இன்று என்னுடைய இல்லமாகிய வீடு, என்னுடைய வாழ்க்கை உமக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நான் முழந்தாளில் இருந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். என்னை மனம் மாற்ற கேட்கின்றேன். அன்பானாவே என்னை நிரப்பும், என்னை ஆட்கொள்ளும், என்னை புதுப்பியும். நான் உம்முடைய சேவை செய்வதற்காக என்னுடைய கரங்களையும், என்னுடைய கால்களையும், என்னுடைய மனதையும் முற்று முழுதாக மாற்று. நீர் என் கடவுளாக இருப்பீர், நான் உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய மகனாக, மகளாக இருப்பேன். ஆமேன். புகழ்ச்சியாக